வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. இந்த வாரம் கிருத்திகை வருது, ஜூன் 5 கிருத்திகை வருது. ஸோ அதை முன்னிட்டு முருகனுக்கு பஞ்சபிராணம், சிவனுக்கு எப்படி பஞ்சபிராணம் உண்டோ நம்ம ஏற்கனவே கற்றுட்டுருக்கோம் இல்லையா, அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு பஞ்சபிராணம் உண்டு. பஞ்சபுராணத்தில் என்னென்ன அடங்கும்னு கேட்டாக்கா, அறுபடை வீடு திருப்புகழ் 1, 2வது கந்தர் அலங்காரம், 3வது கந்தர் அனுபூதி, 4வது திருமுருகாற்றுப்படை, 5வது பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ்னால் எல்லா சுவாமி இப்போ எல்லா ஸ்தலத்திலுமே இருக்குது. திருச்செந்தூர் இருக்குது, பழனி முருகன் பேரில் இருக்குது, முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் இருக்குது. அடியேன் ஏற்கனவே இப்போ தான் ரீசெண்டாக நாமாவளி 51 பழனி பிள்ளைத்தமிழ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஈஸியாக இருக்கும். இதை எல்லோரும் இந்த நேரத்துக்கு கற்றுருப்பேன்னு நினைக்கிறேன். கற்றுக்காதவெல்லாம் கற்றுக்கோங்க. அதே மாதிரி அறுபடை வீடு திருப்புகழ் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அறுபடை வீடு திருப்புகழ் பயிற்சி வகுப்பு கொடுத்து பயிற்சி வகுப்பு 2லேருந்து 7 வரைக்கும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்து கற்றுக்கோங்க. அதை தவிர நான் நிறையா ஸ்தலங்கள், அறுபடை வீடு ஸ்தலங்கள்லேயே நிறையா சின்னதாகவும் கற்றுக் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அதில் செலக்ட் பண்ணி நீங்கள் அறுபடை வீடு திருப்புகழ் பாடணும். பஞ்சபுராணம் பாடும்போது, முருகனுக்கு பஞ்சபுராணம் பாடும்போது அறுபடை வீடு திருப்புகழில் 6 திருப்புகழ் பாடணும். ஒரு படை வீட்லேயும் ஒன்று எடுத்து பாடணும். அதை தவிர இந்த 3 இப்போ நான் கற்றுக் கொடுக்குறேன். பிள்ளைத்தமிழ் ஆல்ரெடி அப்லோடுங்கிறதுனால அதை நான் இப்போ கற்றுக் கொடுக்கல. ஸோ அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க. எல்லாம் ஈஸியான ராகம் தான். 4 லைன் கந்தரலங்கம்லாம் பெருசு. ஸோ எல்லாத்துலேயும் ஒரு ஸ்டான்ஸாக எடுத்து நான் அடியேன் கற்றுக் கொடுக்குறேன் முருகன் அருளில். இது ரொம்ப விசேஷம். எப்படி சிவபெருமானுக்கு ஆராதனையெல்லாம் முடித்து நம்ம பஞ்சபிராணம் பாடுறோமோ, அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு நம்ம ஆற்றுல அர்ச்சனை வழிபாடு பண்ணினாலும் சரி, அதை பண்ணி நிறைவு பெற்ற உடனே பஞ்சபிராணம் பாடுறது நல்ல பலனை தரும். நம்மளுடைய கவலைகள் எல்லாம் பஞ்சாய் பறக்கடிக்கும். இந்த பஞ்சபிராணம் பாடுறதுனோட விசேஷமே அதுதான். ஈஸ்வரனுக்கும் சரி, முருகனுக்கும் சரி. அதனால் எல்லோரும் கற்றுண்டு பஞ்சபிராணத்தை பாடி அவாவா கவலைகள்லாம் பஞ்சாய் பறக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு முருகன் அருளில் கற்றுக் கொடுக்குறேன். இப்போ நம்ம கற்றுப்போம். ஃபஸ்ட்டு அறுபடை வீடு திருப்புகழ் கற்றுன்றோங்கோ. அடுத்தது கந்தர் அலங்காரம், அருணகிரிநாதர் சுவாமிகள் இயற்றியது கற்றுப்போம். பாகேஸ்வரி ராகம். இந்த 4 வரிகள் ரொம்ப முக்கியமானது. தினமுமே பாடணும். காத்தாலையும் சாயங்காலமும் பாடினா ரொம்ப விசேஷம். அதாவது நாள் கோள் எதுவுமே செய்யாதும்பா முருகனுடைய அருள் இருந்ததுன்னா அதை தான் இதை குறிக்கிறது. இப்போ நம்ம கற்றுக்கலாம். பாகேஸ்வரி ராகம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். காவடியாடி வந்தால் கந்தா என் மனம் உருகி கண்ணீர் வழிந்தோடுதே முருகா. ரெஃபரன்ஸு. இப்போ நம்ம இது விருத்தமாக தான் வரும். அதனால் நான் விருத்தமாகவே கற்றுக் கொடுக்குறேன். தாளம் போட முடியாததுக்கு, அதனால் விருத்தமாக கற்றுக் கொடுக்குறேன். நான் ஒரு லைன் 2 தடவை பாடுறேன், நீங்கள் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் முழு 4 வரியும் கந்தரலங்காரத்தில் முழுசியும் பாடுறேன். நாள் என் செய்யும் வினை தான் என் செய்யும் பாடுங்கோ. நாள் என் செய்யும் வினை தான் என் செய்யும் ஏனை நாடி வந்த கோள் என் செய்யும் பாடுங்கோ. ஏனை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருதாளும் பாடுங்கோ. கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் பாடுங்கோ. சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே பாடுங்கோ. கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. இப்போ இந்த 4 லைன் ஃபுல்லாக பாடி காமிக்கிறேன். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும்
கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. இப்போ நம்ம கந்தர் அனுபூதி கற்றுப்போம். அதே மாதிரி முக்கியமான 4 வரி, எல்லாமே முக்கியம்தான், கொஞ்சம் ஈஸியாக எல்லாருக்குமே தெரியும், அதனால் அதை எடுத்திருக்கேன். வரிகள், பாடல் வரிகள்: உருவாய் அருவாய் உளதாய் இலதாய். ராகம் மத்தியமாவதி. ஒரு லைனையும் 2 தடவை பாடுறேன், நீங்கள் வாங்கி பாடுங்க, கற்றுண்டு அதுக்கப்புறமா நான் முழுசையும் ஃபுல்லும் பாடி காமிக்கிறேன். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் பாடுங்க. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் பாடுங்க. மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் பாடுங்க. கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே பாடுங்க. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இப்போ ஃபுல்லையும் பாடு. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நக்கீரர் அருளிய திருமுருகாற்றுப்படை, அதில் ஒரு 4 வரிகள் எடுத்து கற்றுக் கொடுக்குறேன். முருகன் அருளில் பாடல் வரிகள் ஆரம்பம்: 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும். ஒரு லைனையும் 2 தடவை பாடுறேன், நீங்கள் வாங்கி பாடுறதுக்கு. அதுக்கப்புறம் 4 லைனையும் சேர்த்து மொத்தமாக பாடுறேன். 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும் பாடுங்க. 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் பாடுங்க. வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும் பாடுங்க. நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும் முருகா என்றோதுவார் முன் பாடுங்க. முருகா என்றோதுவார் முன். இப்போ முழுசாக பாடி காமிக்கிறேன். 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும் முருகா என்றோதுவார் முன். எல்லாம் பஞ்சபிராணத்து முருகனுடைய பஞ்சபிராணத்தையும் கற்றுண்டு கிருத்திகை அன்னையிலேருந்து பாட ஆரம்பிங்கோ. டெய்லியே கார்த்தா 2 வேளை பாடினா நல்லது. அட்லீஸ்ட்டு ஏதாவது ஒரு வேளையாவது பாடுங்கோ. நம்மளுடைய கவலைகள் எல்லாமே பஞ்சாய் பறக்கும். இது உண்மை. எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணுறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க வையகம்.